மதரசால ஓதக்கூடிய பிள்ளை 7 வருஷம் படித்த ஆலிமை உட்கார வைத்து பாடம் நடத்துவான். எது தௌஹீத், எது மார்க்கத்துக்கு முரணாது, எது அனாச்சாரம், எது பாவம், பாவமான செயல்பட்டால் எப்படிப்பட்ட தீங்கு, எப்படி தண்டனை கிடைக்கும், அந்த நரகத்தை பத்தி அழகாக பேசக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டோம் தௌஹீத் கிடைக்கிறதுக்காக. அப்படி இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய காரியம், விதத்தான காரியம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, திருமறை குர்ஆனை பற்றி இதெல்லாம் விதைக்கப்பட்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயி விதைத்த நிலங்கள்ல களைகள் முளைத்து கொண்டு அந்த பயிர்களை அழிப்பதற்கு வளருமோ அதுபோல இன்னைக்கு மார்க்க விஷயங்கள்ல இப்படி உருவாக்கின இந்த சமுதாயம் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கலைகளை அகற்றவில்லை என்றால் பலன்களை பார்க்க இயலாது. அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான முன்மாதிரி. அப்படிப்பட்ட அந்த செயல் திட்டம் இன்னைக்கு இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களிடத்தில் இந்த கட்டுப்பாடு தன்மை, எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, எப்படிப்பட்ட ஒரு தியாகம், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலை உருவாக்குனாங்க. தந்தையாக பிள்ளையாக ஒவ்வொன்றாக வாழ்ந்து காட்டினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை சார்பாக அறிவிக்கப்பட்ட 10 மாதத்திற்கான செயல் திட்டம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற இந்த செயல் திட்டத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவருடைய அந்த கொள்கை உறுதிப்பாட்டை, அந்த கட்டுப்படுதல் தன்மையை, அது போன்ற அனைத்து விதமான முன்மாதிரியையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அது போன்ற ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஜமாத் தமிழகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய இந்த தாவா களத்தில் அரை நூற்றாண்டு காலத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் இந்த தமிழக மக்களுக்கு மத்தியில் தௌஹீதை வீரியமாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்கின்றோம் என்றால், அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு எது போன்ற உபதேசம் தேவைப்படுகின்றது, இப்போது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மார்க்க விஷயங்களில் எதை அவர்களுக்கு முதன்மையாக நாம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த திட்டங்களை அறிவித்து கொண்டு செயல்பாடுகளாக செய்து கொண்டு வருகின்றோம். அதில் பார்த்தோம் என்றால், இந்த தௌஹீதுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தௌஹீத் என்ற இந்த பிரச்சாரத்தின் மூலமாக தர்கா வழிபாடுகளுக்கு எதிராக, கொள்கை மாற்றங்களுக்கு எதிரான செயல் திட்டங்களை மார்க்க பிரச்சாரமாக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த இணை வைக்கக்கூடிய காரியத்தை அவர்களிடத்திலிருந்து வேறறுக்க வேண்டும். அவர்களிடத்திலிருந்து அதை புரிய வைத்து அந்த இணை வைக்கக்கூடிய காரியம் எவ்வாறு, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில் நாசத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி, அந்த இணை வைக்கக்கூடிய காரியம் பெரும் பாவம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றீர்களே என்பதை அவர்களுக்கு அந்த சிறுகொழிப்பு மாநாட்டின் செயல் திட்டத்தின் மூலமாக எடுத்துரைத்தும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அதில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த கொள்கையை நாம் ஓங்கி ஒழிப்போம் என்ற வகையில் அதை முடக்குவதற்கு பல்வேறு சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டது, புகார் எல்லாம் அளிக்கப்பட்டது. சிறுக்கை ஒழிப்பதற்குண்டான செயல் திட்டத்தை தௌஹீத் ஜமாத்காரன் எடுத்துட்டான். தர்காவை பற்றி விமர்சிப்பான், தர்காவுக்கு வரக்கூடிய மக்களை தடுப்பான், நம்முடைய வருமானம் எல்லாம் போயிடும், நாம் சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை அவர் ஏற்காமல் நிலை போயிடும், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் குறைஞ்சிடும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதற்கு எதிர்த்தார், கடுமையான எதிர்ப்புகளை எதிர்த்தாங்க. அப்படி இருந்தும் கூட அதில் எந்த ஒரு பின்வாங்குதலும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உங்களை போன்ற இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் மூலமாகத்தான் அந்த செயல் திட்டத்துக்கு உயிர் பெற்று
எத்தனையோ நபர்களுக்கு அந்த பாவ செயலை விலக்கி அவர்களிருந்து வென்றெடுத்தோம். அப்படி வென்றெடுத்துடைய நிலை இன்னைக்கு தர்காக்களுடைய நிலை எப்படிப்பட்ட ஒன்றாக தமிழகத்தில் மாறிவிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் அதுவும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நம்ம மாவட்டம் அதுதான் மிகப்பெரிய ஒரு பேர் போனது. ராமநாதபுரம் மாவட்டம், அங்கே ஏர்வாடி என்றால் ஏர்வாடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரே தர்காக்களுடைய கோட்டைகளாக இருந்தது. அப்படி கோட்டையாக இருந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கோம்னு சொன்னால் இன்னைக்கு காற்றாடி கொண்டிருக்கக்கூடிய நிலை தமிழக மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதனால இன்னைக்கு தர்காக்களில் கூட்டம் இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கி இருக்கிறோம். அவர்களுக்கு பாவச்செயல் என்பதை, இந்த மாதிரியான பாவச்செயலில் ஈடுபடக்கூடாது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துறதுனால இன்னைக்கு பார்த்தால் ஏர்வாடி தர்காக்கெல்லாம் போனால் எப்படிப்பட்டவர்கள் மக்கள் இருக்காங்க, யாரெல்லாம் இன்னைக்கு சுற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இருந்து வந்த மக்கள் அவர் ஒரு சுற்றுலாவாக வந்து செல்லக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம மக்களை வந்து பெரும்பான்மையான மக்களாக இருந்த இடத்துல இன்னைக்கு சொற்பமான நபர்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அதற்குண்டான வேலைப்பாடுகளை இந்த செயல் திட்டத்தின் மூலமாக திட்டமிட்ட அல்லாஹ்வுடைய அருளால் வேலை செய்தோம், பணிகளை முன்னெடுத்தோம். அதை முன்னெடுத்ததுடைய விளைவு இன்னைக்கு அது போன்ற மக்களை எல்லாம் வென்றெடுத்து இணை வைக்கக்கூடிய காரியம் ஆக பெரும் பாவம். நாளைக்கு அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம், அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்க என்று பிரச்சாரம் செய்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதன் பிறகு பார்த்தால் அடுத்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு போதனை எதெல்லாம் செய்யணும், இந்த மக்களுக்கு இன்னைக்கு தேவையான காரியங்கள் என்ன ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஆலோசனை செய்து பார்க்கிறோம். என்ன தேவை இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்திய இந்த பெரும் பாவத்தை பற்றி சொல்லியாச்சு. சமுதாயத்திற்கு பாவமான காரியம் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கு வைக்கக்கூடிய காரியம் பெரும்பாவம் சொல்லியாச்சு. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய போதனை ஏற்காத நபர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை முன்மாதிரியாக கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு கூத்தாடிகள் பின்னாடி ரஜினி முகமது என்றும் முகமது கமல் என்றும் பேர்களை வைத்துக் கொண்டு இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. சுன்னத்தான விஷயங்களை அறியாம மார்க்க வரம்புகளை பேணாமல் இருக்கின்றார்களே, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்கணும். அவர்களை அதிலிருந்து அல்லாஹ்வின் தூதரர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் முன்மாதிரியாக ஒரு மனிதன் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு போய் சேர்த்ததுடைய விளைவு இன்று கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம். எத்தனை மாற்றங்கள் இந்த சமூகத்தில், எந்த அளவுக்கு மாற்றத்தை செய்து காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பட்டியலிடுவதற்கு நம்மளுக்கு நேரம் போதுமானதாக இருக்காது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை இந்த சுன்னத்தான விஷயம் அல்லாஹ்வின் தூதருடைய போதனையில எடுத்து பாருங்க. தாடி வைப்பது என்பது அறியாமையாக இருந்தது. எந்த அளவுக்கு எப்படி பெரியவங்க சொல்லுவாங்கன்னா, தாடி யாராவது சிறுவர் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, சொல்லப்பட்ட நபர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, ஏன்டா இப்பவே தாடி வச்சுட்டு சுத்துற, என்ன உனக்குன்னா 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, நம்ம 40-50 வயசு ஆனவ மாதிரி தாடி வைக்கிற, எப்படி விளங்கி கொண்டு இருந்தாங்கன்னா ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே ஆகிட்டா அவங்க தான் தாடி வைக்கணும், ஒரு வயசாளி தான் தாடி வைக்கணும், அதுதான் ஒரு சிறந்தது. சின்ன வயசாக இருந்தால் மலுமலுன்னு வளைத்து கொண்டு அப்படி இருக்கணுன்ற மாதிரியான ஒரு மனநிலையில். ஆனால் தாடி வைப்பது அல்லாஹ்வின் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்க. அது போன்று எடுத்து பாருங்க. இதெல்லாம் நம்ம மறந்திருந்த சமுதாயத்தை அரஃபா நோன்பு, இந்த ஹஜ் பெருநாளை கடந்து வந்திருக்கோமே, அரஃபா நோன்பை பற்றி அறிந்த மக்களாக இருந்தாங்களா? அரஃபா நோன்பு என்றால் அறியாத மக்களாக, அறியாத சமுதாயமாக இருந்தாங்க. ரமலான் நோன்பை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, ரமலான் நோன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்தான நன்மைகளை அறியாத மக்களாக இருந்தாங்க. அந்த ரமலான் நோன்பு எப்படி அந்த சமுதாயத்துக்கு விதியாக்கப்பட்டிருக்கோ அதில் பல்வேறு முரண்களை மார்க்க காரியங்களாக ஏற்படுத்தி வைத்திருந்தாங்களே, அதையெல்லாம் களைந்து 20 ரக்காய் தொழுவதுதான் சுன்னத்து. அது அல்ல, அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த 8 ரக்காய் தான். அதில் நம்மளுக்கு முன்மாதிரியை கொண்டு வந்தோம். சஹர் நேரத்தில் பாங்கு சொல்வது அதற்கு உயிர் கொடுத்தோம்.
அது மாதிரி எடுத்துக்கொண்டால் அரஃபா நோன்பு என்று தெரியாத மக்களாக இருந்தாங்க. இன்னைக்கு ரமலான் நோன்பு வைத்தால் எப்படி நம்ம நோன்பு கஞ்சியை காய்ச்சி மக்களுக்கு விநியோகம் செய்வோம், எப்படி கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்து வாங்கி செல்வார்களோ அதுபோல் இன்னைக்கு காய்ச்சி கொடுக்கப்படும் போது பள்ளி தேடி வராங்க. ஏன் அந்த அளவுக்கு அந்த நோன்பை நோக்கக்கூடிய சமுதாயமாக மாற்றி இருக்கிறோம். அதனால் அதுக்கு வராங்க. ஆஷுரா நோன்பை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாங்க, ஆஷுரா நோன்பை பற்றி அறியாமல் இருந்தாங்க. ஆஷுரா நோன்புக்கு நன்மை என்ன, அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு போதித்த போதனை என்ன, அதை பற்றி அவர்களுக்கு விளக்கம் அளித்து இன்னைக்கு ஆஷுரா நோன்பு எப்போது வரும் என்பதை காத்துக்கொண்டு இன்னைக்கு நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நிலை. ரமலான் நோன்பை பற்றி எப்படி நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போமோ அதுபோன்று ஆஷுரா நோன்புடைய மாதங்கள் எப்போ வரும், அதை நம்ம எப்படி நோன்பு நோக்கிறது, எந்த நாளில் வருது, இன்னைக்கு அது குறித்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோமே. எப்படி அல்லாஹ்வின் தூதரை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்ப்பதன் மூலமாக அவர்கள் நமக்கு சொல்லப்பட்ட அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சேர்த்தோம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கும். மாற்றத்தை உருவாக்குனது மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த மாநாட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அறிவித்தோம். எல்லா மாவட்டத்திலையும் நடத்தி மக்களுக்கு அந்த செயல் திட்டத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தோம். நம்ம குர்ஆனை பற்றி அறியாத மக்கள் குர்ஆனை பற்றி எந்த அளவுக்கு புரிந்துணர்வு வைத்திருந்தாங்கன்னா, குர்ஆன் என்னவோ ஒரு முஸ்லீம்களுக்கு மட்டும் அருளப்பட்டது போல, அது முஸ்லீம்களுக்கு மட்டும் அருளப்பட்டதை போன்ற ஒரு நிலையில் மாற்று மதத்தவர்கள் தொட விடமாட்டாங்க. ஒழு செய்யாமல் தொடக்கூடாது, யாரையும் தொற்றாத. ஏதாவது ஒரு வகையில் குர்ஆனை தொட்டு ஒரு வசனத்தை அறிந்து அதில் அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி கொடுத்தா நல்லது தானே. அதை கூட ஒழு இல்லாமல் தொற்றாத. அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் குர்ஆன், மற்ற மாற்று மதத்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் வஹி செய்ததன் மூலமாக அருளப்பட்ட வசனம் என்ன, இது இந்த வேதம் அகிலத்தார் அனைவருக்கும் அருளப்பட்டது என்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அகிலத்தாருக்கு அருளப்பட்ட வேதம் இறைமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். ஆனால் இங்கே எப்படி சொல்லப்பட்டு அதை மறைத்து வைத்திருந்தாங்க. அவர்களுடைய அந்த மார்க்கத்துடைய பித்தலாட்டங்கள் வெளிவெட்டக்கூடாது என்பதற்காக பல்வேறு ஒளிப்பு மறைப்போடு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. சொல்வதெல்லாம் பொய். இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அருளப்பட்டது, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அவர்கள் அதை படிக்கும் போது அதை பார்க்கும் போது அல்லாஹ் அதன் மூலமாக உள்ளத்திலே மாற்றத்தை உருவாக்கினார். அவன் நேர்வழி பெறக்கூடுமே. கொண்டு போய் சேர்த்தோம். லட்சக்கணக்கான பிரதிகள் மூலமாக பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதே நேரத்தில் நம்முடைய சமுதாய மக்களுக்கு அதன் மூலமாக செயல் திட்டத்தை கொடுத்து மனநலப் போட்டிகளை வைத்தோம். சிறு குழந்தைகளை மனநலப் போட்டிகள் வைத்தோம். அதை மார்க்கமாக அவர்களுக்கு உள்ள கொண்டு போய் சேர்த்தோம். சிறு சிறு பிள்ளைகளை அதில் ஆர்வம் ஏற்பட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்குன்னா, ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஹிஃப்லு மர்சா திருச்சியில் நடத்துகிறோம். ஹிஃப்லு மர்சா ஆரம்பத்தில் நம்மளுக்கு தேவைகள் சின்ன சின்ன அளவுக்கு இருந்தது, ஜமாத்துக்கும் தேவை இருந்தது. காரிகளை இமாம்களை உருவாக்கணும், நம்முடைய தௌஹீத் பள்ளியில் நம்முடைய மக்களை கொண்டு போய் தொழுக வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக உருவாக்கணும் என்பதை போன்ற ஒரு தேவைக்காக நம்ம அதை உருவாக்கி மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு ஹாஃபில்களை உருவாக்கணுன்ற தேவைக்கு நம்ம அதை நடத்தினோம். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு பார்த்தா அங்கே இடப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அளவுக்கு குர்ஆனை தொடாத வைத்திருந்த சமுதாயத்திட்ட என்னுடைய பிள்ளையை நான் குர்ஆன் மனனம் செய்த பிள்ளையாக உருவாக்குவேன், எனக்கு இடத்தை கொடுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் இடப்பற்றாக்குறையினால சேர்க்க முடியல. நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போல அங்கே ஒரு கட்டுப்பாடை போட்டு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சேர்க்கிறோம். பல பேர் மன வருத்தத்தோடு போகிறாங்க. என் பிள்ளைக்கு இந்த வருஷம் இடம் கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு இந்த வருஷம் இடம் கிடைக்கலையே, அடுத்த வருஷமாவது கொடுத்துருங்க ஜி, அடுத்த வருஷம் நான் முயற்சி செய்கிறேன், அடுத்த வருஷம் எனக்கு என் பிள்ளைக்கு இடத்தை கொடுத்துருங்க. இதன் மூலமாக இந்த ஆர்வத்தை மக்களுக்கு ஏற்படுத்தினது எப்படி உருவானது? குர்ஆனை பற்றியான தெளிவை, குர்ஆன் அதற்குண்டான நன்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். திருமறை குர்ஆன் இறை வேதம் அப்படின்ற அடிப்படையில் மக்களுக்கு அதனுடைய பெயர்லேயே ஒரு மாநாட்டை அறிவித்தோம். அப்படி மாநாட்டை அறிவித்ததன் மூலமாக இன்னைக்கு எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் மாற்றம். எத்தனை பேர் இஸ்லாத்தை
அதை படிச்சுட்டு ஏதாவது விளக்கம் வேண்டாம் கேளுங்க. அப்படி கேட்டதுல பல்வேறு நபர்கள் அதை விளக்கம் கேட்டு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கணும்னு நாடிட்டான்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் போதும், சின்ன அந்த உள்ளத்தில் அந்த வசனம் இறந்துக்கிட்டா போதும், அப்படி பதிந்து விட்டா அதன் மூலமாக நேர்வழி பெற்றவர்கள் எத்தனை பேர்? அதை பார்க்கும்போது சந்தோஷம். அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய மக்கள் ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் போய் சேர்த்தாங்களே. இந்த குரானை படியுங்கள் 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 என்று இந்த திருமறை குரான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அருளப்பட்ட வேதம் என்பதை செயல் வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க? அவர்கள், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சந்ததி, இவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய காலம் முதல் கொண்டு அதற்காக உழைத்த, அதற்காக பங்களித்த, அதற்காக பாடுபட்ட எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையா? இது மாதிரி நன்மை விளங்கி கொண்டு இந்த மாதிரி செயல் திட்டத்தை கொண்டு போகணும். அடுத்து பார்த்தா சமுதாயத்தில் தௌஹீத் இணை வைக்கக்கூடிய காரியம் பெரிய பாவம் சேர்த்தாச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை தான் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மார்க்கத்துடைய நிலைப்பாடாக இருக்கு. அவர்கள்தான் அழகிய அவர்கள்தான் உனக்கு ரோல் மாடல். உலகத்தில் நடிகரோ நடிகைகளோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உன்னுடைய முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவர்களுடைய ரோல் மாடல் கிடையாது என்பதை சேர்த்தோம். அடுத்து திருமறை குரானை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க, அதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்காங்களே, கொடுக்க மாட்டேன் மறுக்கிற அதற்கு ஒரு செயல் திட்டம். அடுத்து பார்த்தா எல்லாத்தையும் சொன்ன பிறகு இன்னைக்கு எப்போ இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை இருக்கு, எதை கொண்டு போய் சேர்க்கணும், என்ன சொல்லணும் பார்த்தா மார்க்கம் என்ற பெயரில் பல்வேறு அனாச்சாரங்கள் விதத்தான காரியங்கள்ல மூழ்கி திளைக்கிறாங்க. விதத்தான காரியங்களில் பார்த்தால் எந்த ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே அனாச்சாரங்களை வைத்து புகுத்தி வைத்திருக்கிறாங்க. நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பு என்ன அல்லாஹ்வை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வந்து விட்டால் நீங்கள் நோன்பை திறக்கணும், குறிப்பிட்ட நேரம் வந்து விட்டால் நோன்பை வைக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு காட்டி தந்தது. ஆனால் இங்கே என்ன, அதன் பேர்லேயே மார்க்க பேணுதல். சூரியன் இப்போ தான் மறைஞ்சிருக்கு, இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம நோன்பு திறப்போம். சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே என்ன அந்த சஹரை பார்த்தா முன்னாடியே 3:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறது. என்ன பேணுதல்? இப்படி மார்க்கத்தில் இல்லாததான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராததான். திருமணத்தை எடுத்துக்கொண்டால் திருமணம் என்ற பெயரில் எவ்வளோ அனாச்சாரங்கள், திருமணம் என்ற பெயரில் எவ்வளோ வழிகட்டான செயல்கள், எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கு அந்த திருமண விஷயங்களில் அனாச்சாரங்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயரில், அதெல்லாம் மகிழ்ச்சி என்ற பெயரில் அதற்குண்டான தீமையை வழங்காமல் இன்னைக்கு செய்து கொண்டிருக்காங்களே, விதத்தான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்களே. இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கணும், அதிலிருந்து பாதுகாக்கணும், அதனுடைய தீமை இந்த மக்களுக்கு உணர்த்தணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் இந்த விதத்தான காரியத்தை பற்றி எச்சரிச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு உரையிலும் சரி அல்லாஹ்வின் தூதருடைய இந்த போதனைக்காக அல்லாஹ்வின் தூதர் எழுதி நின்றார்கள் என்றால் ஒவ்வொரு போதனையிலும் இந்த விதத்தான காரியத்தை பற்றி எச்சரிச்சிருக்காங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததை சர்வ சாதாரணமாக மார்க்கன்ற பெயரில் செய்கிறீங்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற பெயரில் செய்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் மார்க்கத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கேட்க மாட்டானா என்பதை போன்று பிதத் என்ற அந்த மாநாட்டுக்காக நாம் வைத்து அதன் மூலமாக செயல்பட்டோம். அது குறித்து தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதிலிருந்து எவ்வளோ மக்களை வென்றெடுத்திருக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையை கருதி மக்களுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிறோம். தாவா மூலமாக, தௌஹீத் புரட்சி மூலமாக ஏற்படுத்துகிறோமே. இப்படி ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டோம் அல்லாஹ்வுடைய அருளால். அல்லாஹ்வுடைய அருளால் தௌஹீதை பற்றி இன்னைக்கு சிறு குழந்தை பாடம் நடத்தக்கூடிய 7 வருடம் உட்கார்ந்து நான் படித்தேன். 7 வருடம் படித்த ஆலீம் நான். எனக்குள்ள அனுபவம், எனக்குள்ள திறமை, நுனி நாட்களை நான் குரானை வைத்திருக்கிறேன், மார்க்க நிலைப்பாடு தெரிஞ்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய மக்களுக்கு நம்ம பிள்ளை பாடம் எடுப்பான். நம்ம மர்சால ஓதக்கூடிய பிள்ளை 7 வருஷம் படித்த ஆலிமை உட்கார வைத்து பாடம் நடத்துவான். எது தௌஹீத், எது மார்க்கத்துக்கு முரணாது, எது அனாச்சாரம், எது பாவம், பாவமான செயல்பட்டால் எப்படிப்பட்ட தீங்கு, எப்படி தண்டனை கிடைக்கும், அந்த நரகத்தை பற்றி அழகாக பேசக்கூடிய ஒரு சமுதாயத்தை
சில நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அல்லாஹ் இந்த நேர்வழியை கொடுத்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு சிறிய வயதிலேயே இந்த தௌஹீதை கொடுத்து, அல்லாஹ் நம்மை போன்ற மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை கொடுத்து நேர் வழியை கொடுத்துட்டான் அல்லாஹ்வுடைய அருளால. இதற்காக எல்லாம் நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளால பாடுபட்டிருக்கோம். நமக்கு முன் சென்றோர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க இந்த தௌஹீது கிடைக்கிறதுக்காக. இப்படி எப்படி ஒரு விவசாயி ஒரு நெற்பயிற்காக விவசாயம் செய்துவிட்டு அதை அறுவடை செய்வதற்கு வளர்ச்சியைக்காக பார்த்துக்கிட்டு இருப்பானோ, அதை அறுவடை செய்த அதை பலனை அனுபவிப்பானோ, அப்படி இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய காரியம், விதத்தான காரியம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, திருமறை குர்ஆனை பற்றி இதெல்லாம் விதைக்கப்பட்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தால் எப்படி ஒரு விவசாயி விதைத்த நிலங்களில் களைகள் முளைத்து கொண்டு அந்த பயிர்களை அழிப்பதற்கு அந்த களைகள் வளருமோ, அதுபோல இன்னைக்கு மார்க்க விஷயங்கள்ல கொள்கையில தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நிலை, கொள்கை விஷயங்கள்ல சமரசம் செய்யக்கூடிய நிலை, கொள்கை விஷயங்கள்ல பிடிப்பில்லாத ஒரு நிலை, மார்க்கத்திற்கு கட்டுப்படுற என்ற அந்த நிலையெல்லாம் சமுதாய மக்கள்கிட்ட குறைந்து கொண்டே இருக்கு. ஏன் இப்படி? இன்னைக்கு நம்ம விதைத்திருக்கிறோமே, இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமே, இப்படி உருவாக்குன இந்த சமுதாயம் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கலைகளை அகற்றவில்லை என்றால் பலன்களை பார்க்க இயலாது. பயிர்களை எல்லாம் நாசமாக்கிவிடும். அங்கே இருக்கக்கூடிய இந்த கலைகள் முளைத்து விட்டால் பயிர்கள் நாசமாவதை போன்று இந்த கொள்கை நம்ம இடத்துல அழித்து கொள்கையற்றவர்களாக இந்த சமுதாயம் உருவாகிவிடக் கூடாது. இந்த சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையானது என்ன? அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான முன்மாதிரி. அப்படிப்பட்ட அந்த செயல் திட்டம் இன்றைக்கு இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களிடத்தில் அந்த கட்டுப்பாடு தன்மை, எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, எப்படிப்பட்ட ஒரு தியாகம், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலை உருவாக்குனாங்க. தந்தையாக பிள்ளையாக ஒவ்வொன்றாக அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு இளைஞனாக வாழ்ந்து காட்டினாங்க. எப்படி ஒரு இளைய சமுதாயம் இருக்கணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம். ஒரு இளைஞனாக இருந்தால் அந்த இளைய பருவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதை வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு தந்தையாக வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு தந்தையாக ஒரு குடும்பத்தை, பிள்ளைக்கு தந்தையாக எப்படி இருக்கணும், எப்படி ஒரு பிள்ளையை உருவாக்கணும் காட்டினாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு கணவனாக ஒரு மனைவியிடத்தில் எப்படி மனைவியை பக்குவமாக அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி எப்படி உருவாக்கணும், மனைவியிடத்தில் எப்படி மார்க்கத்தை உருவாக்கி எப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒருவராக உருவாக்கணும் அவர்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள், எல்லா அமைப்பும் அவர்களிடத்தில் இருக்கும். சோதனை வருதா, அந்த சோதனைக்கு தயங்காத நிலை, பிரச்சனைகளை எல்லாம் உள்ளடக்கி அதையே அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரிய ஒரு காரியமாக மாற்றக்கூடியது. அல்லாஹ் சோதனை வைக்கிறதெல்லாம் எப்படி வைத்தான், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனை வைத்தான். நீண்ட நெடிய காலமாக பிள்ளை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி, அந்த உருவாக்குவதன் மூலமாக அதன் பிறகு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த பிள்ளையை நீ பலியிடு என்று கட்டளையிடுறானே. அப்படி கட்டளையிட்ட பிறகு அதற்கு எந்த அஸ்லீம் கட்டுப்படுறேன் ஒரே வார்த்தை. ஏன், எதற்கு? அதற்காக என் பிள்ளை நீண்ட நெடிய காலமாக எனக்கு பிள்ளை இல்லாமல் கொடுத்தே அல்லாஹ், நீயே அறுத்து பலியிட சொல்றியே, இது நியாயமா? அப்படிலாம் கேட்கல. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய மகனாடத்தில் போய் கேட்குறாங்க. எப்படி பிள்ளையை வார்த்து எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு இந்த முன்மாதிரி தேவை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய எப்படி பிள்ளையை உருவாக்கியிருக்கிறாங்க. கொள்கை உறுதியோடு உருவாக்குனதுனால அந்த கொள்கையை அவர்களிடத்தில் போதித்து அந்த உறுதிப்பாட்டோடு வளர்த்ததனுடைய விளைவாக மகனிடத்தில் போய் கேட்குறாங்க, மகனே எனக்கு ஒரு கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நீ என்ன கருதுகிறாய், நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட மாத்திரத்தில் சொன்ன வார்த்தை என்ன, தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் இடப்பட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதிலே என்னை நீங்கள் அழகிய பொறுமையாளனாக நீங்கள் காண்பீங்க.
உங்களுக்கான நீங்க கட்டளை நீங்க தாராளமாக நிறைவேற்றுங்க சொன்னாங்களா இல்லையா? எப்படி சொல்ல முடிஞ்சது? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இன்னைக்கு நம்ம மகன்கிட்ட போய் சொன்னா, நம்ம மகன்கிட்ட மதுசாலை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியல. மதுசாலை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வர முடியாத ஒரு நிலை. மதுசாவுக்கு போனான்னா நமக்கு முன்னாடி வீட்டில் போய் நிற்கிற மாதிரி இருப்பான். மதுசாவுக்கு போனால் தொழுகையை சொன்னோம்னா தொழுகை இல்லை. ஏன், என்ன காரணம்? தொழுகை இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லாத ஒரு சூழலாக இருக்கு. மார்க்க பிடிப்பு இல்லாத ஒரு நிலையாக இருக்கு. பார்க்க முடியுதா இல்லையா? இன்னைக்கு உலக சூழல் அந்த அளவுக்கு இருக்கு. அவர்களுக்கு வெளி உலகத்தை அழகாக்கி செய்தான் காட்டுறான். இன்னைக்கு கேமுகள்லையும் வீடியோ கேமுகள்லையும் ஃபோன்லையும் திளைத்து மார்க்கத்தை மறந்துருக்கிறாங்க. அது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனமும் சரி. நம்ம அந்த பிள்ளையை தொழுக சொல்கிறோம். தொழுக சொன்னால் நம்ம தொழுகணுமா இல்லையா? அவனுக்கு முதல் ஆசிரியர் யார்? ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசிரியர் யார்? நாம் தான். பெற்றோர்களாகிய நாம் தான் அவனுக்கு முதல் ஆசிரியராக இருக்கிறோம். எதை நாம் சொல்கின்றோமோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அந்த பிள்ளைக்கு நம்ம சொன்னா அந்த தொழுகை நம்மளிடத்தில் இருக்கணும். ஃபஜ்ருடைய தொழுகை நம்மள்கிட்ட இருக்கணும். நாம் தொழுகக்கூடியவராக இருக்கணும். நம்மை பார்த்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமே ஒழிய நாம் சொல்லுவோம் நீ செய்யணுமே தவிர என்னிடத்தில் அதை எதிர்பார்க்காத இருந்தா அல்லாஹ்வின் தூதர் அப்படி உருவாக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் உருவாக்குனாங்கன்னா அவர்களிடத்திலிருந்து அவர்கள் எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை அவர்கள் உறுதிப்படாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க, செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க, கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த கட்டுப்படுதல் தன்மை அந்த பிள்ளை தந்தையிட்ட பார்க்கிறார். அப்படி பார்த்தவருடைய விளைவு அவர் அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகின்ற கட்டுப்படக்கூடிய தன்மை வருது. மனைவியை கொண்டு போய் பாலைவனத்தில் விடக்கூடிய சூழல். அல்லாஹ் சொல்றான், பாலைவனத்தில் விட்டுட்டு வான்றான். விட்டுட்டு வான்னு சொன்னால் இன்னைக்கு எந்த மாதிரியான நிலை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு அவசரமாக வண்டியை விட்டுட்டு வந்துட்டோன்னு இங்கே அவ்வளோதான் நம்ம பாடு. வீட்டுக்கு வந்தால் பாத்திரம்லாம் பறக்கும். அங்கே ஒரு பாத்திரம் பறக்கும், இங்கே ஒரு பாத்திரம் பறக்கும். விட்டுட்டு இங்கேருந்து வந்துட்டால் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துடலாம், ஒரு காரை பிடிச்சி வந்துடலாம். விட்டுட்டு வந்தால் வேகமாக போய் பைக்கில் கூட திருப்பி கூப்பிட்டு வந்துடலாம். இதில் ஒரு பாதிப்புலாம் இருக்காது. ஒரு கவனக்குறைவாக விட்டுட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கி வீடு போய் சேர முடியுமா? நம்ம சேர்ந்துட்டு வீட்டில் நிம்மதியாக இருந்துட முடியுமா? சாதகம் ஒரு நமக்கு போயிட்டு வந்துடக்கூடிய இடத்துக்கே நம்மளால் முடியாத. அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே அல்லாஹ் கட்டளையிடுறான், பாலைவனத்தில் விட்டுட்டு வான்றான். விட்டுட்டு வான்னு சொன்ன பிறகு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் விட்டுட்டு வராங்க. அவர்களிடத்திலிருந்து வந்த கேள்வி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி தன்னுடைய மனைவி கேட்கக்கூடிய கேள்வி, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் தான் உங்களை இப்படி சிவாறு செய்ய சொன்னானா? நீங்க சொல்லுங்க. அப்படி அல்லாஹ் தான் செய்ய சொன்னான்னு சொன்னா நீங்க தாராளமா விட்டுட்டு போங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், நீங்க கிளம்பலாம், போயிட்டு வாங்கன்றாங்களே. எங்கிருந்து வந்தது இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு? எப்படி எங்கிருந்து வந்தது? எப்படி ஒரு மனைவியிட்ட இருந்து இந்த வார்த்தை பெற முடிந்தது? சாதாரண வார்த்தையா? தங்குவதற்கு இடமில்லாத ஒரு பாலைவன சூழல், குடிப்பதற்கு தண்ணி இல்லை, அருந்துவதற்கு உணவு இல்லை, சுற்றி பார்த்தால் எந்த இடத்துலையும் ஒதுங்குவதற்கு இடம் இல்லை, நிழலில்லாத பாலைவனத்தில் விட்டுட்டு வரும்போது கூட அந்த வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எப்படி அந்த குடும்ப சூழலை கட்டுப்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அவர்கள் கட்டி அமைத்த அந்த குடும்ப அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? இது இன்னைக்கு நமக்கு தேவை. இன்னைக்கு காலகட்டத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அவர்களை கட்டி அமைத்த அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவையான அவசியமான இருக்கு. மார்க்க பிரச்சாரம் செய்கிறோம், மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கிறோம். போதித்தால் இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி, நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தௌஹீதை சொல்வதற்கு முனையும் போது எதிர்த்த எதிர்ப்பு குரல்கள் போல இன்னைக்கு பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும், ஆனால் சைலண்டாக இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. எதிரிகள் ஆக்ரோஷமாக இல்லையே தவிர சைலண்டாக என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தாவா பணியில மக்களுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏனென்றால் எதிரிகள் அவர்கள் வியூகத்தை அமைத்துக் கொண்டு சைலண்டாக உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறாங்க. தர்காவை எல்லாம் ஒழித்து விட்டோம், தௌஹீதை நிலைநிறுத்தி விட்டோம் என்று நாம் நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு புத்துயிர் ஊட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு பகுதிகளையும்
இன்னைக்கு தர்காவுக்காக சந்தனக்கூடு ஏற்றக்கூடியது. அதற்காக பொருளாதாரத்தை எங்கெங்கெல்லாம் தேடிக்கொண்டு இன்னைக்கு இந்த கொள்கையை நம்ம உயிர்ப்பிக்கணும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்தில் புல்லுருவிகளாக புகுந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஆரம்பத்திலே கிள்ளி எறியப்படணும். அதற்கு தேவை அல்லாஹ்வின் தூதர், அவருடைய முன்மாதிரி தேவை. ஓங்கி ஒலித்தார்களே, அவருடைய சமுதாய மக்களிடத்தில் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எந்த எதிர்ப்புகளுக்கும் தயங்காமல் ஓங்கி ஒலித்தார்கள். தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஏகத்துவத்தை சொல்லுவேன் என்று ஓங்கி ஒலித்தாங்களே, அது இன்னைக்கு தேவை. ஏன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு எதிரிகளும் உருவாகுறாங்கன்னா, குமரியில் மாதவலாயம் என்ற ஒரு பகுதியில் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். அப்படி நடத்தக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தால் கடுமையான எதிர்ப்புகள். அதற்கு முன்பாக ஜனாசாவை அடக்க விட மாட்டேன்றான். நம்முடைய தௌஹீதுடைய மக்களுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்படுது. அப்படி மரணம் ஏற்பட்டால் நான் ஜனாசாவை அடக்க விட மாட்டேன், நீ என்னிடத்தில் ஒப்படைச்சிரு, நான் தான் தொழுகை வைப்பேன், நான் தான் அடக்கம் செய்வேன். உரிமை கொண்டாடுறான். மார்க்கத்தை பற்றி அறியாமல் மடையர்களாக ஜனாசாவுக்கு உரியவர்கள் யார், பொறுப்பாளர்கள் யார், பெற்றெடுத்தவர்களாக பிள்ளைகளாக இருந்த அவர்களுக்குத்தான் முழு உரிமை இருக்கு. அவர்கள் தான் உள்ள முறை கொண்டு பிரார்த்தனை செய்வாங்க. இவர்கள்ட்ட ஒப்படைத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிஞ்சு வச்சு போங்க, ஜனாசா தூக்கி மண்ணுக்குள்ள போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதே பெற்றவன் இடத்துல கொடுத்தா அவனுடைய தாய்க்கு தந்தைக்கு அவனுடைய உறவினருக்கு அவன் கேட்பான், உள்ள உருகி துவா செய்வான், அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்பான், மன்னரை வாழ்க்கை இலகுவாக்கி கேட்பான். அதையெல்லாம் தெரியாமல் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்றான். இதில் ஜனாசா பிரச்சனையில் உருவாகுது. மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும்னு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு அங்கே அனுமதி மறுக்கப்படுது. பல கட்ட முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம். பல கட்டமாக எல்லா இடத்திலையும் தடை. அடுத்ததாக உயர்நீதிமன்றத்தை நாடுறோம். மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கான உரிமை இங்கே மறுக்கப்படுது, ஜனநாயக குரல் வலைகள் நசுக்கப்படுது, எங்களுக்கான இந்த அனுமதி நீங்கள் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போகிறோம். நீதிமன்றத்தை நாடுனா அங்கே அனுமதி கொடுக்குறான். அது எப்படி நீங்கள் கொடுக்க மாட்டேங்க? ஒரு தரப்பு எதிர்த்தால் அவர்களை கட்டுப்படுத்துறது தான் காவல்துறை. அனுமதியை மறுப்பதற்கு காவல்துறை இல்லை. ஆடுறவங்க அவங்களுக்கு அனுமதியை கொடுங்க சொல்லப்படுது. கோர்ட்டுடைய தீர்ப்பாக சொல்லப்பட்டா தீர்ப்பு கிடைத்த பிறகும் பார்த்தால் அதிகார துஷ்பிரயோகம். மாவட்ட காவல்துறை அங்கே என்ன நடக்குதுன்னா அத்துமீறி அதை மறுக்கிறோன்னு சொல்லி நம்மளுடைய டோரில் வந்து பள்ளிவாசல் டோரில் வந்து ஒட்டிட்டு போகிறான், அனுமதி மறுக்கிறோம் அப்படின்ட்டு. அதன் பிறகு தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு அங்கே அந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு மிகப்பெரிய எழுச்சியால் அங்கே மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டத்துக்கு மத்தியில் கொள்கை பிரகடனம் செய்தோம். அடுத்து பார்த்தா இன்னைக்கு ஜனாசாவில் அடக்கம் பண்ணுறதுல பிரச்சனை. ஒவ்வொரு பகுதிகளாக இன்னைக்கு உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த புற்றுக்குள்ள போய் அடுத்த அந்த பாம்பு போய் குடிபுறுமை, அதுபோல் இன்னைக்கு சுன்ன ஜமாத்துடைய கூடாரத்தில் நாங்கள் தௌஹீத்வாதி என்று போலி தௌஹீத்வாதிகளாக வேடதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு வகித்து கொண்டு இன்றைக்கு ஜனாசா அடக்குவதற்கு உள்ளே போனால் மறுக்கக்கூடிய நிலை. சமீபத்தில் சென்னையில் கூடுவாஞ்சி என்ற பகுதியில் நம்முடைய சகோதரன் ஒருவர் மரணித்து விட்டார். அவருக்கு நம்முடைய பிரார்த்தனை செய்வதற்காக மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பள்ளியில் தான் நீங்கள் தொழுகணும் கட்டுப்பாடு. அங்கே பார்த்தால் மவுல்து ஓடப்படுது, இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது, அனாச்சாரங்கள காரியங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட பள்ளிக்குள்ளே எப்படி நாங்கள் போய் தொழுக மாட்டோம்? நீங்கள் வந்து கபர்ஸ்தானில் அனுமதியை கொடுங்க, நாங்கள் தொழுகை வைத்து நடத்துக்கிறோன்னு சொன்னால் அங்கே கபர்ஸ்தானுக்கு தூக்கிட்டு வரும்போது தொழுகைக்காக காத்து கொண்டிருந்த மக்கள் அங்கே விரட்டி அடிக்கப்படுறாங்க. யாரால? சுன்ன ஜமாத் மக்களால் இல்லை. சுன்ன ஜமாத் மக்களுடைய அந்த உள்ளே புகுந்து கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் என்ற வேடதாரிகள் உள்ளே புகுந்து இன்னைக்கு அநியாய அக்கிரமங்களை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு அநியாயம் நடக்குதுன்னா ஜனாசாவை அடக்க விட மாட்டேன் என்று நடக்குது. அதற்கு சட்ட போராட்டத்தின் மூலம் நபி வழியில்
நடக்காமல் போகாது. அல்லாஹ்வுடைய அருளால சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய மக்களுடைய அங்கே பலத்தை காட்டி எல்லாத்தையும் நம்ம அதை நடத்தி காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய தௌஹீத் மக்களுக்காக நம்முடைய பிரார்த்தனை சென்று கொண்டு தான் இருக்கு. ஆனால் எதற்காக சொல்லப்படுதுன்னா, இன்னைக்கு அது போன்ற நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லா தௌஹீத் மக்களை தௌஹீதை சொல்லி புரட்சிகளை ஏற்படுத்தி இன்று நம்மகிட்ட இருந்த அதிகாரம் இன்னைக்கு பறிக்கப்பட்டு அவன் தொழுகை நடத்துறேன்னு வரான், நான் தான் என் தாய்க்கு தொழுகை நடத்துறேன்னு வரான், நான் தான் என் தந்தைக்கு தொழுகை நடத்துறேன்னு வரான். இன்னும் விட்டா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரமும் தௌஹீத் என்ற பெயரில் பறிக்கப்பட்டுருமோ என்று இன்னைக்கு திட்டமிட்டு இன்னைக்கு சதி நடந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் நாம் முறியடிப்பதாக இருந்தால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழிமுறை நம்மளுக்கு தேவை. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கடுமையான சோதனைகள் இருந்தாலும் சரி, நாட்டு அது மன்னட்ட சொன்னாங்களே, சொல்லும் போது ஏற்பட்டது என்ன? தீக்குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். அப்போது கூட கலங்கவில்லை, அப்போது கூட அசராமல் சொன்ன ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு இருந்தாங்களே, அதற்கு கிடைத்த வெற்றி, அதற்கு கிடைத்த அந்த வெற்றி தான் இன்னைக்கு அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் இஸ்லாமலுக்கு அங்கே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான். நமக்கு இன்னைக்கு இந்த முன்மாதிரி தேவை. அப்போ அந்த முன்மாதிரி மூலமாக மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த மார்க்க பிரச்சாரத்தை, கொள்கை உறுதியை, கட்டுப்பாடு தன்மையை தியாகமாக உருவாக்கக்கூடிய மக்களை, அனைத்து மக்களையும் இந்த கொள்கைவாதிகளாக உருவாக்கி அடுத்த கட்ட சமுதாயத்தை நாம் மிகப்பெரிய ஒரு கொள்கை கூட்டமாக உருவாக்க வேண்டும் என்றால் இப்ராஹிம் இஸ்லாமுடைய அந்த முன்மாதிரி நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. அதை கருத்தில் கொண்டுதான் இன்னைக்கு இந்த செயல் திட்டத்தை நம்ம ஜமாத்தின் சார்பாக அறிவித்திருக்கிறோம் என்றால் இதிலே நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளையும் செய்து அனைத்து மக்களிடத்திலும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். பம்பரமாய் சுழன்று கொண்டு பணியாற்றணும். நம்முடைய பகுதியில் எந்த நபருக்கும் விடுபடாமல் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொரு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நம்ம செய்தோம் என்றால் அதிலே சில கூட்டங்கள் நம்மை நோக்கி இந்த கொள்கைக்காக பாடுபடக்கூடிய மக்களாக நாம் வந்தால் நமக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நம் வல்ல நாயகம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவான பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.